Hello friends, welcome to Chalni Navaratri Gollu YouTube channel. Navaratri பூஜை வரப்போகுது. அதனால இந்த வீடியோல எங்க வீட்டு நவராத்திரி கொல்லு பூஜையை தான் பார்க்க போறோம். வீட்டு வாசல்ல போட்டிருக்கிற கோலத்துல இருந்து இந்த வீடியோவை தொடங்கலாம். எங்க வீட்ல எந்த பூஜைகள் இருந்தாலும் இந்த 2 மண் விளக்க தவறாம வச்சிருவோம். இந்த வருஷம் நவராத்திரி பூஜைக்கு இந்த வாட்டர் ஃபாலை எங்க பாட்டி புதுசா கொடுத்திருக்காங்க. நாங்க இந்த வாட்டர் ஃபாலை எதுக்கு நுழைவாசல்லே வச்சிருக்கோம்னா, இந்த மாதிரி நீர்வீழ்ச்சி சத்தங்கள் கேட்கும்போது நம்ம மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இது குட் வைப்ரேஷனை கொடுக்கும் அண்ட் டெக்கரேஷன் ஐடியாஸ்க்கு பயன்படுத்தலாம். எங்க வீட்டு நவராத்திரி குழுவை இந்த சூரிய கணபதியிலிருந்து ஆரம்பிக்கிறோம். அப்புறம் இவர் ஒரு வால் ஹேங்கிங், இங்க மதுரை வீரன் போட்டோ மாட்டி வச்சிருக்கிறோம். இங்க எங்க வீட்டு குலதெய்வமான மதுரை வீரனை பார்க்க முடியுது. இந்த வருஷம் நாங்க 9 படி வைத்து கொல்லு வச்சிருக்கிறோம். வீட்டுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனல் சாலினி நவராத்திரி கொல்லு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். 6 டீம் வைத்து இந்த நவராத்திரி கொல்லு பூஜையை நாங்க தொடங்கி இருக்கிறோம். முதல் டீம் பாரம்பரிய கொல்லு, 2வது டீம் தெய்வீக போரம், 3வது டீம் செய்யும் தொழிலே தெய்வம், 4வது டீம் ஆஹா கல்யாணம், 5வது டீம் எங்கேயும் எப்போதும் ஈசன், 6வது டீம் சர்வம் சிவமயம். வாசல்ல மா இலைகளும் தோரணங்களையும் மாட்டி இருக்கிறோம். மேலேயே பெரிய கற்பக விநாயகர் படம் இருக்கு. இப்ப நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டோம். நம்மள வர வைக்கிறதுக்காக ஒரு பாவை விளக்கு வாசலே காத்திருக்கு. பாவை விளக்குக்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய பூச்சண்டை இருக்கு. அந்த பூச்சண்டைல ஒரு கிளியும் அமர்ந்திருக்கு. பார்க்கவே அழகான காட்சி. லேட் பண்ணாம வாங்க முதல் டீம் பார்ப்போம். டீம் 1 பாரம்பரிய கொல்லுல நம்ம முதல்ல பார்க்க போறது 2 அம்சமான குபேரன். சைனீஸ் குபேரனை தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பார்க்கறதுக்கு தங்க நிறத்துல அழகா இருக்காரு. அவருக்கு பக்கத்திலேயே தமிழ் குபேரன் இருக்காரு. ஒரு கையில தங்க மூட்டையை கொண்டு வந்துட்டு இருக்காரு நம்ம வீட்டுக்கு. இதுதான் நாங்க இந்த வருஷம் வச்சிருக்கிற 9 படி கொண்ட கொல்லு. இப்ப நான் உங்களுக்கு ஒரு படியிலயும் என்னென்ன தெய்வங்களை வச்சிருக்கோன்னு விளக்கி சொல்ல போறேன். நீங்க ரெடியா? அப்பனா வாங்க பாப்போம். முதல் படியில சஞ்சீவி மலையை தூக்கும் ஹனுமான், அவருக்கு பக்கத்திலேயே ஒரு கிளி, தங்க நிற பிள்ளையார் அங்க இருக்காரு. அவருக்கு கீழே 2 தாத்தா பாட்டி தக்காளி வித்துட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தோம்னா சிவலிங்கம் திருவாச்சு கொண்டு இருக்காரு. பக்கத்திலேயே தங்க நிற முருகன், கடைசியா கைலாச மலையில சிவனும் சக்தியும் அமர்ந்திருக்காங்க. 2வது படியில அம்மன் படத்துல வர்ற கிராம தேவதைய வச்சிருக்கிறோம். பக்கத்திலே சிவன் குடும்பம், 2 யானைகளுக்கு நடுவில் நந்தி பகவான், இங்க சிரசம்மன் இருக்காங்க. பக்கத்திலேயே பெருமாள், நாகம் விநாயகர் மற்றும் கையால் செஞ்ச ஆத்மலிங்கம். 3வது படியில சின்ன கிருஷ்ணன், குதிரை மற்றும் சங்கை அமர்ந்திருக்கும் கிருஷ்ணன். கோமாதாவும் இங்க இருக்காங்க. முப்பெரும் தேவியர் வச்சிருக்கிறோம். அதாவது மகாலட்சுமி, துர்கை மற்றும் சரஸ்வதி. பச்சையம்மன், தியானத்தில் உள்ள சிவன், நர்த்தன கணபதி மற்றும் பசுவும் அதன் அழகான கண்ணுக்குட்டியும். இப்ப 4வது படிய பாப்போமா? கிருஷ்ணர் நெய் சாப்பிடுறாரு. பிள்ளையார், பக்கத்திலேயே அன்னபூரணி மற்றும் கருமாரியம்மனை நம்மளால பார்க்க முடியுது. இந்த பச்சையம்மனுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் பொய்க்கால் குதிரைகள் நிக்கிறாங்க. தியானத்தில் உள்ள சிவன், மதுரை மீனாட்சிக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் 2 தலையாட்டி பொம்மைகளும் யானையும் இருக்கு. 5வது படியில 3 சகோதரர்களை பிரிக்க கூடாத காரணத்தினால் ஒன்றாவே வச்சிட்டோம். அதாவது விநாயகர், முருகன் மற்றும் ஐயப்பனை. வாராகி அம்மன் அவங்களுக்கு பக்கத்திலே வச்சிருக்கிறோம். இங்க விநாயகர், முருகன் மற்றும் 2 பாவை விளக்கு இருக்காங்க. ஹனுமன், குழலூதும் கண்ணன், கடைசியில காமதேனு வச்சிருக்கிறோம். 6வது படியில கோவில் யானை,
மஞ்ச பிள்ளையார், மகாலட்சுமி, சமயபுரம் மாரியம்மன், கீழே குட்டி சிவலிங்கம், பக்கத்துல குபேரன், மரப்பாச்சி பொம்மை, கீழேயே பேபி சிவன். பேபி சிவன் பக்கத்திலேயே குபேரன், அவருக்கு பின்னாடி மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி, அவங்களுக்கு கீழே ரங்கநாதர், மகா மாரியம்மன், விநாயகர் சிவலிங்கத்தை அணைக்கும் போல் ஒரு சிலை, நாகம்மா மற்றும் கோவில் யானை. 7வது படியில தசாவதாரம், மெட்டல்ல செய்யப்பட்ட விநாயகர், கோமாதா, சின்ன சிவலிங்கம், பசுவும் அதன் குட்டியும், கடைசியா ஸ்லீப்பிங் கணேசா. 7வது படியில நாங்க யாரெல்லாம் வச்சிருக்கோம்னா குபேரன், தில்லை நடராஜர், நர்த்தன கணபதி, மரத்தால் செய்யப்பட்ட யானை, அரச இலை கணபதி, குபேரலட்சுமி, காமதேனு, 2 தாத்தா பாட்டி அவங்க பேர பிள்ளையோட உட்கார்ந்துருக்காங்க. இது அந்த தாத்தா பாட்டியோட கடை. உப்பு புளி மிளகா கொடாலாம் விற்கிறாங்க பாருங்களேன். இதுதான் 9வது படி, அதாவது கடைசி படி. இந்த கடைசி படியில சின்ன சின்ன தெய்வ சொரூபம் தான் இருக்கு. சைனீஸ் குபேரன்களையும் புத்தர்களையும் வச்சிருக்கிறோம். பக்கத்திலேயே மகாத்மா காந்தி. அதுக்கப்புறம் உங்களால தமிழ் குபேரனை பார்க்க முடியும். விநாயகர், திருவள்ளுவர், அண்ணா, ஸ்ரீதி சாய்பாபா, புத்தர், ராகவேந்தர், விவேகானந்தா. அந்த பக்கத்து ஒரு குதிரை இருந்துச்சு, இந்த பக்கத்து இன்னொரு குதிரை. அப்புறம் 3 முதல் கடவுளா ஐம்பது விநாயகரை வச்சிருக்கிறோம். கீழே கஜலட்சுமி விளக்கும் பாப்பீங்க. அவங்களுக்கு பக்கத்திலேயே குபேரன் விளக்கும் இருக்கு. நம்ம இந்த குழுப்படியில உள்ள எல்லா சிலையும் பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து பாப்போமா? பாத்தீங்கன்னா இந்த படியில முப்பெரும் தேவியரை நம்மளால பார்க்க முடியுது. அவங்க வாகனத்துல இருக்காங்க. 2வது படியில 8 கிரிவலலிங்கமும் ஒரு அரச இலை விநாயகரும் இருக்காங்க. பக்கத்திலேயே 4 மதம் கொண்ட கோவில் இருக்கு. 3வது படியை பார்ப்போம் வாங்க. 3வது படியும் 4வது படியும் முருகப்பெருமானுக்காக வச்சிருக்கிறோம். அதாவது 6 படை வீடு உங்களால பார்க்க முடியும். இங்க 2 பக்கமும் 2 ஜோடி மயில நிக்க வச்சிருக்கிறோம். 6 படை வீடு இருக்கும் இடம் என்னென்றால் பழனி, திருச்செந்தூர், திருத்தணி, பழமுதிர்ச்சோலை, சுவாமிமலை மற்றும் திருப்பரங்குன்றம். வருஷத்துல ஒரு முறையாவது இந்த 6 கோயிலுக்கும் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தா நன்மை கிடைக்கும்னு ஒரு ஐதீகம். அதனால உங்களால முடிஞ்சா இந்த வருஷத்துல இந்த 6 கோவிலுக்கும் போய் தரிசனம் பெற்றுக்குங்க. இப்ப நம்ம யார பார்க்க போறோம்னா மரத்தடியில் புல்லாங்குழலை ஊதும் கிருஷ்ணனை தான். இவரோட குழல் இசையை கேட்டு எல்லா மிருகங்களும் அவரையே பாக்குது பாருங்களேன். அப்படியே கீழே பார்த்தோம்னா ஹேண்ட்மேட் ராதாகிருஷ்ணன் அங்கே இருக்காங்க. இவங்க தான் எங்க பாட்டி பரிசா கொடுத்த சரஸ்வதி தேவி போட்டோ. ரொம்ப வருஷமா இந்த போட்டோவை வீட்டுல வச்சு நாங்க வழிபடுவோம். இந்த ஆயுத பூஜைக்கு நல்ல கல்வி கிடைக்கணும்காக இங்க படிக்கிற புக்ஸ வச்சு பூஜை பண்ணி இருக்கிறோம் பாருங்க. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி எங்க கிட்ட 2 பெரிய குத்து விளக்கு இருக்கு. அந்த 2 குத்து விளக்கையும் ஒன்னு லக்ஷ்மியாவும் இன்னொன்னு சரஸ்வதியாவும் அலங்கரிப்போம். இங்க 2 தாத்தா பாட்டி அம்மிக்கல், இடிக்கல், உலக்க இதெல்லாத்தையும் விற்கிறாங்க. இந்த சின்ன சின்ன பொருட்களை பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. இங்க உள்ள அம்மனை விஜயதசமி அன்று தொட்டில வைத்து தாளாட்டுவோம். இங்க பாத்தீங்கன்னா இன்னொரு தாத்தா பாட்டி நம்ம நலபாகத்துக்கு தேவையான எல்லா பொருட்களையும் விக்கிறாங்க. உங்க நலபாகத்துக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த பாட்டி கிட்டயே வாங்கிக்குங்க.
சொன்ன இன்னொரு குத்து விளக்கு சரஸ்வதியா அலங்கரிச்சிருக்கிறோம். இந்த வருஷம் அலங்கரிச்சிருக்கிற கலசத்தை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த வருஷம் எங்களோட டீம் என்னன்னா சொக்கநாதன் மீனாட்சியா நாங்க வந்து அலங்கரிச்சிருக்கிறோம். அவரோட ருத்ராட்சமா இருக்கட்டும், அவர் அணிந்திருக்கிற மாலையா இருக்கட்டும், கிரீடமா இருக்கட்டும், இல்லனா திரிசூலமா கூட இருக்கட்டும், அவ்வளவு அழகா இருக்கு. அப்படியே மீனாட்சி அம்மனோட கலசத்தை பார்த்தா அவங்க முகத்துல ஒரு தேஜஸ் தெரியுது. உங்களுக்கு தெரியுதா? அப்படியே விநாயகர் கலசத்தை பார்க்கலாம். இவரோட முகமும் இவரோட வாகனமான மூஞ்சூரையும் நாங்க தான் பண்ணோம். விநாயகர் கலசத்துக்கு பக்கத்திலேயே ஒரு விநாயகர் சிலையை நாங்க வச்சிருக்கிறோம். இந்த சிலையை சுத்தி இருக்கும் விளக்குகள் எலக்ட்ரிசிட்டி. அடுத்து நம்ம பார்க்க போறது முருகன் கலசம். இவருக்கு முகம் வைத்து மாலை அணிஞ்சிருக்கிறோம். இவர்கிட்ட இருக்கிற வேலும் சேவல் கொடியும் நாங்களே சொந்தமா செஞ்சோம். தேவிகபுரம். இந்த தேவிகபுரம் ரொம்ப சக்தி வாய்ந்த புறம். அதுக்கு வேற யாரும் காரணம் இல்ல, இந்த ஊர்ல உள்ள தேவிகா அம்மன் தான் காரணம். மக்கள் நினைக்கிறத இந்த அம்மன் நிறைவேற்றி வச்சா இந்த கோவிலுக்கு வந்து பொங்கல் வைக்கிறது ஐதீகம். தேவிகபுரத்துக்குள்ள நம்ம வந்த உடனே முதல்ல நம்ம பாக்குற தெய்வம் எல்லசாமி மதுரை வீரன். தெப்பக்குளம், ஆட்டோ, வண்டி வாகனம், குழந்தைகள் குடைப்பிடித்து நடக்கும் காட்சி நம்மளால பார்க்க முடியுது. தெய்வீகபுரம் பார்க்கும் போதே கோவிலில் பொங்க வைக்கும் முறை. கோவில் அருகில் சின்ன சின்ன கடை இருக்குது. ஜூஸ் கடை, தையல் கடை, அந்த காலத்தில் உள்ள பொருட்கள் விற்கும் கடை மற்றும் இன்னும் நிறைய இருக்குங்க. பார்க்கவே அழகா இருக்கு. பச்சை பசுமை நிறைந்த வயல்வெளி, சின்ன குடிசை வீடு, பண்ணை தோப்பு. அப்பப்பா, பார்க்கும் போதே கண்ணுக்கும் மனசுக்கும் இதமா இருக்கு. போயிட்டு வந்த பிறகு மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. ஆடு மேய்க்கும் ஆட்கள், மாட்டு வண்டி, நிறைய சின்ன சின்ன மிருகங்கள் இங்க இருக்கு. கிராமம்னு சொன்னாலே இப்படிதானே இருக்கணும். குருவி சத்தம், ஆடு மாடு சத்தம்லாம். அடுத்த வருஷம் எனக்கு வாய்ப்பு கிடைத்தால் நான் மீண்டும் தெய்வீகபுரத்துக்கு வருவேங்க. நீங்க எப்படி? செய்யும் தொழிலே தெய்வம். ஒரு தொழிலை தொடங்குறதுக்கு முன்னாடி விநாயகரை கும்பிடணும். அதுக்காக தான் நாங்க பிள்ளையார அங்க வச்சிருக்கிறோம். இப்ப இங்க வரிசையா கடைகள் இருக்கு. ஒண்ணுன்னா பாருங்க. இதுதாங்க நம்ம பார்க்க போற இன்னொரு டீம். அதுதான் செய்யும் தொழிலே தெய்வம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், முதல் கடையில இருந்து ஆரம்பிப்போம். முதல் கடை தாத்தா பாட்டி நம்ம வீட்டுக்கு சமையலுக்கு தேவையான பொருட்கள் விற்கும் கடை. அரிசி, பருப்பு, மிளகாய், புளி, இன்னும் நிறைய கூட இருக்கு. பக்கத்திலேயே கிளாஸ் ஜாடி கடையும் ஜூஸ் கடையும் இருக்கு. கோடை காலத்துக்கு இந்த ஜூஸ்லாம் ரொம்பவே ஏதமா இருக்கும். நான்காவது கடையில சின்ன சின்ன மண்பானை விற்கும் கடை. அஞ்சாவது கடையில மினி பர்னிச்சர் கடை. அடுத்ததாக முட்டை கடை, குடம் விற்கும் கடை, காய்கறி கடை, அப்புறம் பழங்கள் கடை.
அலங்காரம் பொருட்களும் இங்க இருக்கு. பேக்கரி கடை ரொம்பவே ருசியா இருக்குங்க. அப்புறம் என்னங்க, பசிச்சா சாப்பிட கடையும் இருக்கு. அங்க ஒரு தாத்தா பாட்டி கடை போட்டிருக்காங்க. கடைசியா 2 ஆன்டிஸ் ஜவ்வாது கூட விக்கிறாங்க. வீதி பார்க்கலாம். குல்லா மற்றும் ஷூ கடை. இப்ப வாங்க ஜூவை சுத்தி பார்க்க போலாம். நிறைய மிருகம் சாஞ்சிருச்சு, அதனால நிறுத்தி வச்சுக்கிறேன். இந்த ஜூல சிங்கம், புலி, குதிரை, கழுதை, நரி, அதுக்கு பிறகு டைனோசர்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கு. அப்படி இப்படின்னு ஜூவெல்லாம் சுத்தி பார்த்துட்டு கோவிலுக்கு வந்துட்டோம். இந்த கோவில்லயே நிறைய சின்ன சின்ன கோவில்கள்லாம் இருக்கு. அது என்னன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கோவிலுக்கு மேலேயும் ஒரு புறா கூண்டு இருக்கு, உங்களால பார்க்க முடியும்னு நான் நினைக்கிறேன். இப்ப வாங்க கோவிலுக்குள்ள போகலாம். கோவிலுக்குள்ள வந்தோடனே திருவண்ணாமலையில உள்ள அருணாச்சலேஸ்வரர் கோவிலை நம்மளால பார்க்க முடியுது. இங்க எல்லா கோவிலுக்கும் சேர்த்து அரச மர பிள்ளையாரும் இருக்காரு. கோவிலுக்குள்ள போகிறதுக்கு முன்னுக்கு அவரை வணங்கிடலாம். இதோட செய்முறையும் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சொந்தமா கையிலேயே செஞ்ச திருவண்ணாமலையில உள்ள அருணாச்சலேஸ்வரர் கோவில். திருவண்ணாமலையில கார்த்திகை தீபம் அன்று ஜோதியை ஏத்துவாங்க. அதையும் நாங்க இங்க வச்சிருக்கிறோம். அப்படியே நடுவுல உள்ள கோபுரத்துல பார்த்தோம்னா உண்மையிலேயே சிவலிங்கத்தை அதுக்குள்ள வச்சிருக்கிறோம். தங்க நிறத்துலதான் எங்களுக்கு கிடைச்சது, அதனால நாங்க அவரையே வச்சிட்டோம். பார்த்தோம்னா முருகன் கோவில் தேரே சீக்கிரமாவே வந்துட்டு இருக்கு. இங்க எல்லா கோவிலுக்கும் சேர்த்து நவகிரகங்களையும் வச்சிருக்கிறோம் பாருங்க. இதோட செய்முறையும் லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். முருகன் கோவில் தேருக்கு பக்கத்திலேயே மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை உங்களால பார்க்க முடியும். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கோபுரத்திலேயே இன்னொரு புறா கூடு கட்டி இருக்கு. இந்த பக்கம் பார்த்தோம்னா அம்மன் படத்துல வர்ற கிராம தேவதை அம்மனோட கோவிலும் இருக்கு. கீழேயே மினி கொள்ளு கூட வச்சிருக்கிறோம், சொந்தமா செஞ்சோம். இந்த பக்கத்து பாத்தீங்கன்னா புத்தூர்ல உள்ள புத்தம்மன் கோவிலும் இருக்கு. இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல. கடைசியா திருவேற்காட்டுல உள்ள கருமாரியம்மன் கோவில தான் பார்க்க போறோம். இந்த கோவில் முழுக்க முழுக்க எங்க கற்பனையிலேயே கட்டப்பட்டது. கல்யாணம். இங்க கார்த்திக்கும் கீர்த்தனாக்கும் கல்யாணம். இந்த கல்யாணத்துக்கு எங்க கூப்பிட்டுருக்காங்க, அதனால தான் நானும் வந்திருக்கேன். நீங்க எல்லாரும் கூட வந்து இவங்க 2 பேர்த்துக்கும் ஆசீர்வாதம் பண்ணுங்க.
டீம் 5 எங்கேயும் எப்போதும் மீசன். நான் இந்த டீமையே பிடிச்சுதான் வச்சேன். ஏன்னா சிவனே வெவ்வேறு ரூபத்துல இருக்கிறாரு. முதல் அடுக்குல சிவலிங்கமும் நந்தியும் வச்சிருக்கிறோம். இரண்டாவது அடுக்குல தியானத்தில் உள்ள சிவன், மூன்றாவது அடுக்குல எனக்கு பிடிச்ச ஆதியோகி, நான்காவது அடுக்கில் தங்க நிறம் கொண்ட சிவலிங்கம், ஐந்தாவது அடுக்கில் ஸ்டோன் லிங்கம். இந்த 5 சிவரூபத்துல உங்களுக்கு எந்த சிவரூபம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டீம் 6 சர்வம் சிவமயம். அதுக்காக நாங்க விளக்கு போல் இருக்கிற லைட்ஸ போட்டிருக்கிறோம். கூடவே மாலை தோரணங்களும் போட்டிருக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா 5 சிவலிங்கமும் 2 நந்தியும் ஒரு கலசமும் நாங்க வச்சிருக்கிறோம். அப்படியே கீழே பார்க்கலாம் வாங்க. இந்த எல்லா லிங்கத்தையும் நாங்க சொந்தமா கையிலேயே செஞ்சோம். இதுக்கு கீழே உள்ள பிளாக் கலர் சிவலிங்கத்தோட செய்யும் முறை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல. வெட்டி பணிந்தாலும் மணல் கொட்டி பிசைந்தாலும் உன் ரூபம் சிவலிங்கம் தான். மனம் விட்டு உன் நாமம் மலர் கொட்டி உன் பாதம் பணிந்திட்டேன் பரமேஸ்வரா. இரண்டாவது படியில் 8 திருவண்ணாமலையில் உள்ள அருணாச்சலேஸ்வரர் கோவில் கிரிவலலிங்கம். அந்த 8 லிங்கத்தின் பேர் என்னென்றால் இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம் மற்றும் ஈசானியலிங்கம். மூன்றாவது படியில 12 ஜோதிலிங்கங்கள் உள்ளது. அதன் பேர் என்னென்றால் மல்லிகார்ஜுனா, மகாகாளேஸ்வரர், ஓங்காரேஸ்வரர், கேதார்நாத், பீமசங்கரா, காசி விஸ்வநாதன், திரையம்பகேஸ்வர், வைத்தியநாத், நக்னேஸ்வர், ராமேஸ்வரம், கிருஷ்ணேஸ்வர் மற்றும் சோம்நாத். வடமலையில் உன் வாசம், தென் திசையும் உன் தேசம், நாற்புறமும் நாள் தினமும் நடமாடும் நடராசனே. இத ஒரு தேரா மாட்டி 6 காலமாடங்கள் இந்த தேரை இழுத்துட்டு போகும் போல் நாங்க வச்சிருக்கிறோம். 6வது டீமும் நம்ம வெற்றிகரமா முடிச்சிட்டோம். இப்போ ஒரு சின்ன கிறிஸ்மஸ் கார்னரை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இங்க கிறிஸ்மஸ் மரம், கிறிஸ்மஸ் தாத்தா, கிறிஸ்மஸ் மான்கள், முயல்கள், ஈத்தைகள், தாத்தா பாட்டிகள், மாடுகள் என்ற சந்தோஷமான உயிரினங்கள் இங்க இருக்காங்க. இவங்களோட சேர்ந்து நீங்களும் சந்தோஷமா இந்த கார்னரை பாருங்க. இந்த நவராத்திரியை நீங்களும் சந்தோஷமா கொண்டாடுவீங்கன்னு நானும் நம்புறேன். ஹாப்பி நவராத்திரி. அடுத்து நம்மளால பெரிய பாலாஜி போட்டோவை இங்க பார்க்க முடியுது. இந்த படத்துக்கு பூமாலைகளும் LED லைட்ஸும் போடப்பட்டிருக்கிறது. 2 பக்கமும் தோரணங்கள் இருக்கின்றது. அப்படியே கீழே பார்த்தோம்னா திருப்பதி பாலாஜியின் சிரசு பெரிய உருவமா இருக்கிறது.
மாலையில் இருக்கும் போல் வச்சிருக்கிறோம். அவருக்கு கூடுதல் அழகை சேர்க்கும் போல் நீல கலர் லைட்ஸ் போட்டிருக்கிறோம். கீழே 6 கார்த்திகை முருகன் வச்சிருக்கிறோம். அவங்களோட செய்முறை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல. இங்க 10வது நாள் விஜயதசமி செலிப்ரேட் பண்ண துர்கை அம்மன் கோவில் இங்க வச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்ல 9 நவதுர்கை இங்க இருக்காங்க. சொல்றேன் கேட்டுக்குங்க. ஷைல்புத்ரி, பிரம்மச்சாரிணி, சந்திரகந்தா, குஷ்மந்தா, ஸ்கந்தமாதா, காத்யாயனி, கால்ராத்திரி, மகாகௌரி மற்றும் சித்திதத்ரி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இதே போல உங்களுக்கு வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.